இன்னும் அடுத்தடுத்து வந்து இன்னும் அதி கனமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. 50 சென்டிமீட்டர் வரை கூடுதல் மழை பெய்யும் அப்படின்லாம் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கும் போது ஒரு ஆளும் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும்ல. ஏன் திமுக அரசு அதை செய்ய மறுக்கிறாங்க? ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். சென்னை வந்து வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுல உங்களுக்கு என்னதான் சிக்கல் இருக்கு? இல்லைங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை யார் எடுப்பானா உண்மையாகவே மக்கள் மீது பற்று கொண்டுள்ள ஒரு அரசாக இருந்தால் அதெல்லாம் எடுப்பாங்க. இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுக்காம நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி அவர் அங்க போய் பார்வையிட்டா, இங்க போய் இவர் போய் பார்வையிட்டோம்னா அங்க அப்படியே தண்ணி எல்லாம் கரைஞ்சு போயிடுமா? நீங்க சோசியல் மீடியா எல்லாம் பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் தான் அங்க கட்டுப்பாட்டாரு ஆய்வு பண்ற மாதிரி இல்ல. இன்னைக்கு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அதிகாரிகள் அந்த இடத்துல வேலை பார்க்கலையா? நீங்க ஒரு போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறது நார்மலா எல்லா அரசியல் தலைவர்களுமே பார்க்கறதுங்கிறதெல்லாம் ஓரளவு ஓகே. நீங்க சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு இதுக்கே போய் நான் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிறது கொஞ்சம் டூ மச்சா நடிப்பு ஆக்டிங் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இல்ல. இப்ப ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இதை செய்யல அப்படின்னாலும் செய்யல கண்டுக்கல அப்படிம்பீங்க. செஞ்சாலும் ஏன் செய்யறாங்கன்னா ஒரு ஆளும் அரசு என்ன ஆட்சியாளர் என்னதான் செய்யணும்? நான் என்ன சொல்றேன், டிராமாவா அதை கிரியேட் பண்ணாம நீங்க அதிகாரிகளை எல்லா இடத்துக்கும் அனுப்பி இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தா, இப்ப வியாசர்பாடியில இப்படி இருக்கு, வியாசர்பாடி மக்கள் புலம்புறாங்க, பெரம்பூர்ல மக்கள் புலம்புறாங்க, இதெல்லாம் வந்து மேயர் பிரியா அவர்கள் வந்து எதுவுமே இல்ல, சென்னை சுத்தமா தண்ணியே கிடையாது, மழை இன்னும் விட்டா இது எப்படி சொல்றது, ஒரு சொட்டு தண்ணி ஈரம் பதம் கூட இல்லைங்க, ஈரப்பதம் கூட இல்லாம நாங்க சென்னையை வச்சிருக்கோங்கிற அளவுக்கு அவங்க போய் சொல்லுவாங்க போல.